சொல்லுப்பா, ஏன் மறுபடியும் கூப்பிட்டேன்? சார் அந்த வேர் ஹவுஸ் சாங்ஷன் விஷயமா ஏற்கனவே நிறையா செலவு பண்ணிட்டேன் சார். இதுக்கு மேலே கொடுக்குறதுக்கு எதுவும் இல்லை, கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க சார். தம்பி இங்கே பாரு, அது ஆல்ரெடி ஏற்கனவே பாதிக்கு மேலே டேமேஜாக இருக்குது. நான் அதை உனக்கு சேங்ஷன் பண்ணணும்னா என் பர்சனல் ஓன் ரிஸ்கில் தான் பண்ணணும். ஆனால் அதுக்கு நிறைய செலவாகும் சார். கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க சார். பேருக்கு தான் கவர்மெண்ட் எம்ப்ளாயி பார். இவ்வளோதான் சார் என்னால் பண்ண முடியும். இதுக்கு மேலே கொடுக்குறதுக்கு என்கிட்ட எதுவுமே இல்லை. கொஞ்சம் பார்த்து முடியுங்க சார். சரி, பார்த்து பண்ணிக்கலாம், கிளம்பு. பேபி சாப்பிட்டியா பேபி? இந்த வாரம் கண்டிப்பா அவுட்டிங் போறோம் பேபி. மாயாஜால் தான் போறோம். காலா படமா கண்டிப்பா போவோம் பேபி. பேபி புரிஞ்சுக்கோ பேபி, நீ தான் பேபி எனக்கு எல்லாமே. பேபி அர்ஜென்டான ஒரு மீட்டிங் பேபி, பாஸ் கூப்பிடுறாரு. ஒரு 1/2 hour கழிச்சு கால் பண்ணவா? ஓகே பேபி, பாய் பேபி. எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். நீ என்ன சாப்பிட்ற? ஏதோ ஒன்று சொல்லு. ஒரு கோல்டன் கிறிஸ்பி கார்ன், ஒரு ஸ்ட்ராபெரி பனானா ஸ்மூதி. கொஞ்சம் சீக்கிரம் எடுத்துட்டு வாங்க. நேற்று நைட் மெசேஜ் பண்ணேன், ரிப்ளே பண்ணல, பிஸி ஆயிட்டீங்க. நெட் பேக் தீர்ந்து போச்சு, ஆக்டிவேட் பண்ணி விடுறீங்களா? நான் மெசேஜ் பண்ணுறேன். இந்த ஹோட்டலில் எல்லாமே நல்லா இருக்கும்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கேன், அதுவும் கூட. ஹலோ, சொல்லுங்கப்பா. சீக்கிரம் வந்துடுறேன்ப்பா. அப்பா ஃபோன் பண்ணிட்டாரு, ரொம்ப லேட் ஆயிடுச்சு. நான் கிளம்பணும். இட்ஸ் ஓகே, நெக்ஸ்ட் டைம் மீட் பண்ணலாம். இவ்வளோ நம்பி அவளை வேற கட் பண்ணிட்டோம். பாஸ் பில் எடுத்துட்டு வந்துருங்க. என்னடா எப்போ பார்த்தாலும் ஃபோன் நோண்டிட்டே இருக்க? ஒவ்வொரு எக்ஸாமுக்கும் 100 ஃபோட்டோ எடுத்து அப்படி மச்சி, அதான் டெலிட் பண்ணிருக்கேன். விட்றா, இன்னையோட எல்லாமே முடிஞ்சுது. எக்ஸாமும் முடிஞ்சுது, எல்லாமே முடிஞ்சுது. அப்பாடா மச்சி, அந்த 16 மார்க் காட்டின பார்த்தியா, அதில் தான் நான் பாஸ் ஆகுங்கிற நம்பிக்கையே எனக்கு வந்துச்சு. விட்றா விட்றா, நண்பேண்டா. மச்சி, இன்னைக்கு உன் பர்த்டே இல்லை? டேய், பர்த்டேங்கிற ஒரு கேக் வாங்கி கொடுத்தியா நீ? கேக்கு தான்டா. அங்கே வா, உனக்கு ஒரு சர்ப்ரைஸே காத்துட்டு இருக்கு, வா. மச்சி, ஹாப்பி பர்த்டேடா. டேய் தேங்க்ஸ் டா மச்சி. மச்சி, டேய் வாவுடா. ஹாப்பி பர்த்டே டு யூ. நான் அவன் கூட்டி விட்டுறேன்டா. டேய் 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 நில்றா, இப்போ நான் பண்றேன். டேய் ஊத்தாதடா. டேய் 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 தேங்க்ஸ் டா மச்சி. மச்சி, நான் போய் ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு வந்துடுறேன். யாரா இவன்? சீக்கிரம் வாடா. டேய் அபிஷேக், சீக்கிரம் வா.
48 மணி நேரத்தில் ஒரு அரசு ஊழியர் உட்பட 3 பேர் கடத்தல். கடத்தியவர் ஒரு சைக்கோ கொலைகாரனாக இருக்கலாம் என்று போலீஸ் சந்தேகம். தனிப்படை அமைத்து தேடினார். நீ எல்லாம் ஒரு அரசு ஊழியராடா? ஆமாயா, 50,000 லஞ்சம் வாங்கலையா ஒரு வேலை சாங்ஷனுக்கு. அவன் கோடிக்கணக்கில் லஞ்சம் வாங்கிட்டு பங்களா, கார், வீடு வசனம் சந்தோஷமா இருக்கான். நான் இப்பதான் ஒரு வீடே கட்டிட்டு இருக்கேன். இதெல்லாம் ஒரு தப்புன்னு, பெரிய தப்புன்னு கடத்தி வச்சிருக்கேன். உடனே வேணும். அட சைக்கோ கிட்னா, கல்யாணத்துக்கு முன்னாடி 3-4 பேரோட சுத்துறதெல்லாம் இப்ப சர்வசாதாரண விஷயம். என் தலைவன் மலையா பாரு, 63 வயசுல 3வது கல்யாணம் பண்ணிட்டு ஜாலியா சுத்துறான், அதுவும் லண்டன்ல. இதுக்கெல்லாம் போய் நீ கடத்திருக்கனா, நீ கண்டிப்பா ஒரு சைக்கோ கொலைகாரனா தான்டா இருப்ப. ஒருத்தனாலா பொட்டி கேஸ், இவனா குட்டி கேஸ். இவங்க 2 பேரும் இடத்துல என்ன ஏன் ப்ரோ கடத்துனீங்க? நான் என்ன ப்ரோ தப்பு பண்ணேன்? எதுவும் தப்பே பண்ணல. ஆமா ஆமா, நேற்று செம் எக்ஸாம்ல காப்பி அடிச்சேன். சின்ன வயசுல இருந்தே காப்பி அடிச்சு பழக்கமாயிடுச்சு. படிப்பு மண்டையில ஏறவே மாட்டுது ப்ரோ. சார் இனிமேல் காப்பி அடிக்க வேண்டாம் ப்ரோ. தப்பு பண்ணா மனசிங்க ப்ரோ. நீங்க பண்ணதெல்லாம் பெரிய தப்பு தான். பட் இருந்தாலும் நீங்க 3 பேர் இங்க இருக்கிறதுக்கு ரீசன் அந்த தப்பு நல்ல இல்ல. ஒரு காமனான தப்பு பண்ணிருக்கீங்க, அது ரொம்ப பெரிய தப்பு. அப்படி என்ன ப்ரோ நாங்க தப்பு பண்ணோம்? அன்னைக்கு அங்க இருக்கும்போது இதெல்லாம் ஒரு தப்பா? நான் கூட என்னவோ இதான் நினைச்சேன். இதுக்காடா டெம்போலாம் வச்சு எங்களை கடத்தின? இப்ப எது கடத்திருக்கா? உனக்கு காசு தானே வேணும்? எவ்வளவு வேணும் சொல்லு. ஒரு போன் போட்டா எங்க அப்பா எடுத்துன்னு வந்து தந்துருவாரு. தம்பி இங்க பாரு, கிட்ட காசுலாம் கிடையாது. வேணா சொல்லு, ஒரு பைசா லஞ்சம் வாங்காம உனக்கு ஒரு வேலை சாங்ஷன் பண்ணி தரேன். காசு காசு எதுக்கு எடுத்தாலும் காசு. அதை தாண்டி யோசிக்க முடியும் உங்களால. இது எவ்வளவு பெரிய பிரச்சனை தெரியுமா உங்களுக்கு? நீங்க வேஸ்ட் பண்ற ஒவ்வொரு வர்க்கிங் பின்னாடி எவ்வளவு பெரிய பாதிப்பு ஏற்படுதுன்னு தெரியுமா உங்களுக்கு? நீங்க சொல்றது எனக்கு புரியவே இல்லையா ப்ரோ. நீங்க வேணாம் தூக்கி போடுற ஒவ்வொரு சாப்பாடும் லேண்ட்ஃபில் ஆகுது. அந்த லேண்ட்ஃபில் வந்து டீகம்போஸ் ஆனா மீத்தேன் கேஸ் உருவாகுது. மீத்தேன் கேஸ்னா நீங்க நினைக்கிற மாதிரி சாதாரண விஷயம் கிடையாது. அது கிரீன் ஹவுஸ் கேஸா வெளியே போகுது. அந்த கிரீன் ஹவுஸ் கேஸ் தான் நீங்க என்வரான்மெண்டல் சேஞ்சஸ்க்கும் குளோபல் வார்மிங்க்கும் மெயின் ரீசனா இருக்கு. தம்பி நான் காசு கொடுத்து வாங்குறேன், நான் தூக்கி போடுறேன். இது என்னோட தனிப்படி உரிமை. அதை எப்படி நீ கேட்கலாம்? எதனா தனி மனித உரிமை? நீ வீணாக்குறது வெறும் சாப்பாடு மட்டும் இல்ல, அந்த சாப்பாட்டுக்கு தேவைப்படுற நிலம், நீர், உரம், மின்சாரம் அதெல்லாத்தையும் தாண்டி ஒரு விவசாயியுடைய உழைப்பு. அந்த விவசாயி கஷ்டப்பட்டு உருவாக்குன அந்த சாப்பாட்டு டிரான்ஸ்போர்டேஷனுக்கு தேவைப்படுற பெட்ரோல், அந்த பெட்ரோல் ஏற்படுத்துற எமிஷன், அந்த எமிஷன் ஏற்படுத்துற என்விரான்மெண்டல் ஹசார்ட்ஸ், இதெல்லாம் சேர்ந்து ஒரு செயின் ரியாக்ஷன் இருக்கும். தெரியுமா உனக்கு? நீ லஞ்சம் வாங்கி சாங்ஷன் பண்ணியே ஒரு வேர் ஹவுஸ், அது ஒழுங்கா பராமரிக்காம இன்னைக்கு 50% ஆஃப் கிரெயின்ஸ் வந்து அங்க வேஸ்டா போயிருக்கும். தெரியுமா உனக்கு? இன்னைக்கு நாட்டுல எய்ட்ஸ், மலேரியா, டெங்குன்னு சாவறவங்க விட பசி பட்னியால சாவறவங்க தான் எனக்கு அதிகம். இதெல்லாம் உங்கள எத்தனை பேர் உணர்ந்திருக்கீங்க? இன்னைக்கு ஃபுட் வேஸ்ட் ஒரு சாதாரண விஷயமா உங்களுக்கு பண்ணலாம், ஆனா அது மிகப்பெரிய பிரச்சனைங்கிறது ஒவ்வொருத்தரும் உணரணும். ப்ரோ நாங்களும் பசியில செத்துறோம் போல ப்ரோ. சாப்பிட ஏதாச்சுன்னா ப்ளீஸ் கொடுங்க ப்ரோ. மண்ணுமா இருக்கு. இந்த மாதிரி ஒரு கேவலமான சாப்பாட்டை என் வாழ்க்கை
நீ வீணாக்குவது வெறும் பொறுக்கை மட்டுமல்ல, ஏறெடுத்து பாறை காக்கும் ஒவ்வொரு விவசாயியின் உயிர் மூச்சு.